உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராதாவை இங்கிருந்து நான் பாத்துக்கிறேன். ப்ராமிஸ். வேண்டாமா, ராதா கண்மூடிக்கிற வரைக்கும் நான் இங்கேதான் இருக்க போறேன். மோகன். பாட்டி, நானும் தூங்க மாட்டேன். நான் இப்ப வந்துடுறேன். ராதாவுக்கு எதுவும் ஆகாது, அழக்கூடாது. என்ன உண்மையாவா? நீ சரியாதான் கேட்டியா? அந்த ராதா மோகனை காதலிக்கிறேன் நான் சொன்னா? நான் ஒன்னும் செவிடு கிடையாதுமா. என் காதல நல்லா விழுந்துச்சு. ராதா மோகன் கிட்ட நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னா. இந்த ராதா பார்க்க மட்டும்தான் அப்பாவியா இருக்கா, ஆனா அவ அப்பாவி கிடையாது. அவ மோகனை காதலிக்கிறா. ஒருவேளை இந்த விஷயம் உண்மையாவே இருந்தாலும் மோகனுக்கு மட்டும் தெரியவே கூடாது. தப்பி தவறி மோகன ராதா காதலிக்கிறாங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா அவன் கையோட மஞ்ச கயிறை கொண்டு வந்து ராதா கழுத்திலேயே கட்டிடுவான். அதுக்கப்புறம் உன்கிட்ட என்ன மன்னிச்சிருமா தாயேன்னு சொல்ல போறான். நான் சொல்றத கேளு. இப்பெல்லாம் அந்த காதம்பரி, அந்த குட்டி சாத்தான் குஷி, அந்த ராதா, மோகன் இவங்க 3 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. புரிஞ்சுதா? ராதாவும் மோகனும் நெருக்கமாகறாங்கம்மா. இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். ஏதாவது பண்ண. எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல தாமினி. காது நீயா? ஆமா தாமினி, இதுக்கு மேல நீ எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது ராதாவுக்கும் மோகனுக்கும் இடையில இருக்கிற உறவு அந்த ஆண்டவன் போட்ட முடிச்சாதான் எனக்கு தோணுது. அப்படியே அந்த கடவுளோட விருப்பத்துக்கு மாறானா உனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு வையேன், அதனால 4 பேரோட வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். குஷி, ராதா, மோகன் அவங்களோட சேர்ந்து உன் வாழ்க்கையும். இங்க பாரு தாமினி, நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற அந்த மோகனுக்கே உன் மேல காதல் இல்லைங்கிறப்போ உன்னோட வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்கும்? நான் உன்னை என் பொண்ணா நினைச்சு சொல்றேன். என்னால உன்னோட வாழ்க்கையை கெடுக்க முடியாது. அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நான் மோகனுக்கும் ராதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். எனக்கு புரியுது தாமினி, இது உன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உன்னுடைய நல்லதையும் மனசுல வச்சுதாமா நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இல்லம்மா, இல்ல இல்ல இல்ல, நீங்க ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல அதெல்லாம் இல்லம்மா, இல்ல அதெல்லாம் நடக்க கூடாதுமா. அப்படி நடக்க கூடாது காதம்பரி. என்ன காதம்பரி அப்படி எல்லாம் பேசுற? உன் இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்க. நீ அப்படி எல்லாம் பண்ணனா என் பொண்ணோட வாழ்க்கையே பாழாயிடும். அது அம்மா, மோகனுக்கும் எனக்கும் நிச்சயம் கூட ஆயிடுச்சு. அப்போ நானும் அவனும் தானே கல்யாணம் படிக்கணும். ராதாவுக்கும் மோகனுக்கும் எப்படி கல்யாணம் நடக்கும்? எனக்கு மோகனுக்கும் தானே ஆகணும். தாமினி, நீ கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து நிதானமா யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். உறவுகளை நாம தான் இணைச்சு வைக்கிறோன்னு நாம ஒரு நம்பிக்கையில இருக்கோம். ஆனா உண்மையிலேயே உறவுகளை அந்த ஆண்டவன் தாமா இணைக்கிறான். யாரை யாரோட இணைக்கணுங்கிறத அவன் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான். குஷி, ராதா, மோகனுடைய உறவை தான் சொல்றேன்.
1 hour விட அதிக டைம் ஆயிடுச்சு. ராதாவுக்கு எதுவும் ஆகலல்ல? எதுவும் ஆகல குஷி. நீ முதல்ல அழுகையை நிறுத்து. டாக்டர் அங்கிள் முன்னாடி தானே சொன்னாரு, சீக்கிரமே ராதாவுக்கு முழிப்பு வந்துடும். நீ டென்ஷன் ஆகாத. ஏன் கடவுளே, ஏன் ராதா கண் முழிக்க மாட்றா? ராதா, நீ என்ன சொன்னாலும் அதை நான் கேக்குறேன். நீ எப்படி சொல்றியோ அதை நான் பண்றேன். ப்ளீஸ் ராதா, எழுந்துரு. ஆமா ராதா, நானும் தான். இனிமே நான் போய் சொல்ல மாட்டேன், யார்கிட்டயும் சண்டையும் போட மாட்டேன். நான் ப்ராமிஸ் பண்றேன் ராதா. ப்ளீஸ் எந்திரி, ப்ளீஸ். நானும் வேலைக்கு கரெக்டா சாப்பிட்டுடுறேன். எல்லார்கிட்டயும் நல்லபடியா பேசுறேன். அப்புறம் உனக்கு இங்கிலீஷ் டெஸ்ட் எல்லாம் வைக்க மாட்டேன். அப்படியே வச்சா கூட ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துடுறேன். ஓகேவா? எழுந்துரு ப்ளீஸ் ராதா. ராதா, நான் இனிமே எல்லா ஹோம்வொர்க்கும் முடிச்சிடுறேன். டிவியும் பார்க்க மாட்டேன். ப்ளீஸ் ராதா, எந்திரி ப்ளீஸ். குஷி இருக்கால, இவ கிளாஸ்ல டாப்பரா வருவா. அவளும் ஃபுல் மார்க்ஸ் வாங்கிட்டு வருவா. நீ ப்ளீஸ் எந்திரி. அவ எல்லாம் பண்ணுவா. ஹே ஹலோ, ஃபுல் மார்க்ஸா? என்னால எது முடியுமோ அதை மட்டும் சொல்லு. நீ பாட்டுக்கு உளறாத. ஏன் பண்ண முடியாது உன்னால? கிளாஸ்ல மத்த பசங்களா வாங்கும்போது உன்னாலையும் கண்டிப்பா ஃபுல் மார்க்ஸ் வாங்க முடியும். அவங்க கிட்ட டியூஷன் டீச்சர் இருக்காங்க, என்கிட்ட இல்ல. உனக்கும் வந்தாங்க, நீ தான் துரத்தி அனுப்பிட்ட. உனக்கு பாடம் எடுக்க 2 டியூஷன் டீச்சர் வந்தாங்கல்ல, கேள்வி கேட்டு அவங்கள துரத்திட்ட. யாராவது இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்களா? இருட்டு ஏன் கருப்பா இருக்கு, தண்ணி ஏன் ஈரமா இருக்கு, ஓடி போயிட்டாங்க டியூஷன் டீச்சர். நீ தான் துரத்துன. அப்படியா? அப்ப நீ சொல்லு, தண்ணி ஏன் ஈரமா இருக்கு? மண்டையில நட்டு கண்டு போனா தண்ணி ஈரமா தான் இருக்கும். டாபிக்க சேஞ்ச் பண்ணாத. ப்ராமிஸ் பண்ண அவளுக்கு டாப்பர் ஆவன. அதுக்கெல்லாம் நான் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். அந்த டீச்சர் தானா தான் ஓடுனாங்க. அவங்கள ஒண்ணு ஓடல, நீ தான் துரத்துன. நான் ஒண்ணும் துரத்தல, நீ தான் துரத்துன. 2 பேரையும். 2 இல்ல 3. ராதா, பார்த்து நிதானமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.